எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி ரொம்ப சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் அந்த மாதிரி வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு அந்த பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 3 பொட்டேட்டோவை அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ரொம்ப ஹீட் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணால் அந்த வாயு தொல்லெல்லாம் இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் இது சொல்யூஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பொட்டேட்டோ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். எல்லாம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா, ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. லைட்டாக கிள்ளி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வெந்திருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைங்க. அந்த சில்லி பவுடரோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக மல்லியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி. இது எந்த ரைஸ், சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்.